இது வந்து ஒரே ஒரு கொத்தமல்லி செடி தான், எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள், நல்ல பெருசாகிடுச்சு. சப்னா காமி ஜீவிதா அதை பிடிக்க, அப்புறம் நம்ம சுகன்யா அதை கட்ட, அப்படி பஜ்ஜி போட்டுட்டு இருக்காங்க. சாம்பார் வந்து பண்ணியாச்சு. கண்ணோட வந்தது வந்து பத்தலை, சப்ரேட் இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து நான் செய்கிற க்ளோ. ஹாய்மா, இது நம்ம ஃப்ரெண்டு சிந்துவோட அம்மா, அவங்க ஹரீஷ். அப்படின்னா நான் வந்து டெலிவரிக்கு போகிறப்போ நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு அவங்க வீட். ஹாய் தமிழ் தம்பி இந்த தடவை சூப்பர் சிஸ்டர். ஓகே, என்ஜாய். என்னமா பண்ணலாம் இன்னைக்கு? செலிப்ரேட் பண்ணலாமா? வாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பர்த்டே ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. Happy birthday Akshara. பக்கி இன்னைக்கு என்ன ஹாப்பி பர்த்டேக்கு என்ன பண்ணலாம்? கேக் வெட்டலாமா? அம்மாக்கு தெரியும் கேக்கு தரமாட்டியா? தருவியா? ஆ, என்ன கேக் வேணும் அச்சுக்கு? கிச்சன் செட்டா? அச்சுக்கு கிச்சன் செட்னா ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. கிச்சன் செட்டு கேக் வாங்கி கொடு, கிச்சன் செட்டு கேக் வாங்கி கொடுன்னு கேட்டுட்ருக்கா. ஆல்ரெடி வீட்டில் 24/7 மேடம் சமைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இதில் கிச்சன் செட் கேக் வேணுமா? அச்சு ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குது? ஆ, மிக்கி மவுஸா? பிடிச்சிருக்கா பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு? இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குமோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னாங்க, சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, இந்த ட்ரெஸ்ஸு போடுங்க சூப்பராக இருக்கும்க்கா அப்படி சொன்னாங்க. போட்டு பார்த்தேங்க, செம்மையாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வயிறுலாம் தெரிகிற மாதிரிலாம் போட மாட்டோம்ல. ஸோ குட்டி பாப்பா தான் அப்படி சொல்லிட்டு போடுங்கக்கா, இப்போலாம் என்னவோ ஃபேஷன்லாம் மாறிடுச்சு, ஏங்க்கா இப்படி அப்படின்னா. சரி ஓகேன்ட்டு போட்டாச்சு. தேங்க்யூ டியர், நீங்கள் சொன்னதுனால போட்டாச்சு. அச்சு குட்டிக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அச்சு புது ட்ரெஸ் பிடிச்சிருக்குல்ல? ஏன் டான்ஸ் ஆடுற? நிற்க மாட்டியா? அச்சுக்கு ஒரே ஜாலியா இன்னைக்கு? ஜாலியோ ஜிம்கானா சொல்லு. அச்சோ இங்கே நில்ல. அச்சு தேங்காய் டான்ஸ் ஆடுவியா? ஆடு. டேங்க டேங்கர டேங்கர. இந்த அச்சு ஒரு இடத்துல நிற்க மாட்றாங்கங்க. ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலான்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க மேடம். நம்ம சமையலுக்கு தேவையான கருவேப்பிலை எல்லாம் பறிச்சுக்கலாங்க. இப்போ வந்துட்டு நிறைய கருவேப்பிலை வந்து தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்து எப்படி ஒரு 20 பேருக்கு வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக கணக்கு பண்ணி சாம்பார் வைக்க போகிறோம். அதனால் நிறைய கருவேப்பிலை வந்துட்டு வேணும். நம்ம கருவேப்பிலை பார்த்திங்கன்னா வின்டர் டைமை விட சம்மருக்கு தான் நல்லா வரும். இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், இலை எல்லாமே. மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல துளிர் வச்சுருக்கு கருவேப்பிலை. இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி நல்லா பெருசாகிடும். இதுக்கு மேலே கருவேப்பிலை வந்து இந்தளவுக்கு கிடச்சிச்சுங்க சாம்பாருக்கு. இன்னுமே இருக்குது, வேணுன்றப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சாம்பாருக்கு வந்து கொத்தமல்லி இல்லைன்னா எப்படி? ஸோ நம்ம கொத்தமல்லியே பறிச்சுக்கலாம். இது வந்து ஒரே ஒரு கொத்தமல்லி செடி தான், எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள், நல்லா பெருசாகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம சாம்பாருக்கு போட போகிறோம். நேற்றுக்கு ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேங்க, மறந்துட்டேன் லூலூவில் வாங்குறதுக்கு. அங்கே பார்த்தேன்னா இல்லை. சரி ஓகே நம்ம கார்டனில் இருக்குது இல்லை பார்த்துக்கலாமே அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதே சாம்பாருக்கு போதும் நம்மளுக்கு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. வாஷ் பண்ணி வச்சாச்சு, ஏன்னா மண்ணெல்லாம் இருந்தது இல்லையா வேரோட, அதனால சரின்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கேன். மொச்சப்பருப்பு வந்து பறிச்சிக்கலாம். கொஞ்சம் தாங்க முத்துற மாதிரி இருக்குது, பரவாயில்ல. எப்பயும் வந்துட்டு சாம்பார் வச்சோன்னா நம்ம தான் சாப்பிட்றோம். இன்றைக்கி நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு எல்லாேருக்கும் கொடுக்கலாம். அதனால தான் சரி ஒரு 10 மொச்சப்பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பார்த்தேன். இதெல்லாம் கொஞ்சம் முத்தணும் இனிமே. ஸோ மொச்சப்பருப்பையும் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவரைக்காய் இருக்கான்னு பார்ப்போம். அவரைக்காய் வந்து நாட்டு அவரைக்காய் இருக்குங்க, பட்டை அவரைக்காய் அப்படியே தேடிட்டுருக்கேன். இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பரவாயில்ல பறிச்சுக்கலாம்.
இன்றைக்கி நம்மளோட வெஜிடபிள்ஸும் சேர்த்து சாம்பார் வச்சு கொடுப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இந்த சைடும் அவரைக்காய் நல்லா பெருசாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம கார்டனோட ஹார்வெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. முருங்கைக்காவும் நம்ம மரத்துக்காய் தாங்க. நேற்றுக்கே வந்துட்டு இவர் பறித்து கொடுத்துட்டாரு. ஸோ எல்லாம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கார்டன்லேருந்து பறித்ததும் வந்தாச்சு. இதோ சாம்பாருக்கு ஒன்று ஒன்றா வந்துட்டு ரெடி பண்ண வேண்டியது தான். கொத்தமல்லி சரியான வாசனைங்க. ஒரே ஒரு செடி தான், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஏதோ நம்ம வந்து இங்கே லூலுவில் வந்துட்டு ஒரு குட்டி கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குங்க. நல்லா அழகாக அடர்த்தியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அதோட நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸு சான்ஸே இல்லை. சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக நம்ம கார்டனோட கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. பலூன்ஸ் எல்லாம் வந்து ஊதி இது பண்ணியிருக்கோம். அச்சு பாப்பாவுக்கு என்ன தீம் அப்படின்னா யூனிகார்னு. வந்து கொஞ்சம் சி அனிமல்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அதையும் வந்து ஊதிட்டுருக்கோம். என்னடா இது சங்கா இப்போ ஜீவிதா அது யூனிகார்ன் பலூன் வந்து ஊதிட்டுருக்கா. ஆரா வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. கிச்சனில் நம்மளோட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. போய் பார்ப்போமா? சூப்பர், நல்லா தம் கட்டி ஊதுடா டே. தள்ளு 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 தள்ளு. சூப்பர், நல்லா இருக்கு யூனிகார்ன். டடான், என்னம்மா பண்ணுறீங்க? ஐட்டங்களோ எங்க வீட்டு கிச்சனில் அப்படின்னு அப்புறம் இருக்கு அப்படின்ற சப்னா. டடான், சப்னா காமி. சொப்னா நல்லா நைஸாக உட்காந்து சூப்பராக அரைஞ்சி வச்சிருக்கா. என்னம்மா பண்ண போகிறோம் நம்ம இதை வச்சு? ஃப்ளாக் ஹாய்ஸ்டா கரெக்டாக தான் இருக்குல்ல. ஒயிட்டு, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் க்ரீனு. சூப்பர். கிச்சடி பண்ண போகிறோம். அது என்ன பண்ண போகிறோம்? ஆமாம், மல்லிகைப்பூ சட்னியா? மல்லிகைப்பூல இட்லி தான் சொல்லுவாங்க, மல்லிகைப்பூ சட்னின்னு சொல்றியடா. அதனால வந்து மல்லிகைப்பூ சட்னிப்பா. இனிமேல் நீங்கள் வந்து மல்லிகைப்பூ சட்னின்னு சொல்லிக்கோங்க. கேட்டால் நம்ம சுகன்யா சொன்னதுன்னு சொல்லிடுங்க. என்னம்மா அங்கே கமெண்ட்டு ஜீவிதா? ஓகே ஓகே. ஆமாம், டீச்சர் வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணிட்டீங்களா, தக்காளி கட் பண்ணிட்டீங்களான்னு ஒன்று ஒன்றா கேட்டுட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு கிச்சன் இங்கே இருக்கும், ஹால் இங்கே இருக்கும். இது வரைக்கும் காமிச்சதில்லை. இப்படி இப்போ தான் காமிக்கிறோம். உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்காது, ஏன்னா குட்டி சாதை தானே இது பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஹோம் டூர் வந்து அப்புறமா நான் போடுறேன் அப்கமிங் டேஸில். என்னடா ஹோம் டூர்? நானும் எடுக்கணும் தான் பார்க்குறேன். யாரும் சிக்க மாட்டீங்களே கேமராமேன். என்னடா நீ அப்புறம் வந்தியா சொல்லு? ஹோம் டூர் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டேனே. ஏ 1 hour எனக்கு டைம் கேட்டேன், அப்படி வரவே இல்லையேடா. அப்படியா? சரி ஓகே, சுகன்யா ஃப்ரீ தானாங்க. கண்டிப்பாக ஒரு ஹோம் டூர் எடுத்துருவோம். எனக்கு கேமராமேன் கிடைக்காம தான் லேட் ஆகிட்டு இருக்கு. அது ஓகே, நான் இப்போ சரி பண்ணிடுறேன். ஏ அது எப்பயோ சரி பண்ணிட்டேன் நான் திரும்பி எனக்கு கேமராமேனுக்கு தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஆமாம், ஒயிட் வாஷ்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ தான் கிறுக்கி இருந்தது, இப்போ ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு. நான் காற்று அடிக்க, ஜீவிதா அதை பிடிக்க, அப்புறம் நம்ம சுகன்யா அதை கட்ட, அப்படின்னு ஒரே காமெடியாக போகுது போக. ஹால் ஃபுல்லாகவே பலூனாக இருக்குடா டேய். பலூனை உடச்சி விளையாடலாமா? பார்ட்டி முடிவிட்டு அடுத்து நம்ம உடச்சி விளையாடுவோம். இப்படி இருந்தாலே நல்லா இருக்குல்ல. இப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிடுவோமா? அச்சு தூங்குறாளே. ஆமாம், நான் முழிச்சிட்டு இருக்கல, அவளை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிப்போம். ஆராக்கு பிடிக்கும்ல ஃபோட்டோலாம் எடுக்க. பரவாயில்ல, நாங்கள் எந்த பேபியாக இருந்தாலும் வச்சு எடுப்போம். பர்த்டே பேபி தூங்குனா. கிச்சடி செய்ய போகிறோம். கிச்சடி ரொம்ப கஷ்டமான ரெசிபியாக இருக்குது. எப்படிப்பா பண்ண போகிறேன்? கையால் தான். என்னென்ன போட்டிங்க? பட்டை, லவங்கம், ஜீரகம், பிரியாணி இலை, ஏலக்காய். ஓகே, நாங்கள் வந்து பட்டெல்லாம் போட மாட்டோம். ஜீவிதா ஏதோ வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்ட்டு தான்.
நெய் ஊற்றி ரவை வந்து வறுத்து வச்சுருக்கோங்க இங்கே. நெக்ஸ்ட்டு என்னடா போட்ட? வெங்காயம். வெங்காயம். என்னை திட்டுறியா? வெங்காயம் அப்படின்னு. வரண்டி. நாங்கள் வந்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணுவோம். நீளமாக சாப் பண்ண சொன்னா ஜீவிதா. சரி பார்ப்போம் கடைசியாக எப்படி இருக்குன்ட்டு. இது நல்லா வறுத்துடணுமாடா? நல்லா எண்ணெயில் ஃபுல்லாக வறுத்துடணும். ஓகே. சுற்றி இவ்வளோ பலூன் நல்லா இருக்காச்சு. பிடிச்சிருக்கா பாப்பாக்கு? யார் பண்ணீங்க? அண்ணா அத்தை எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்கடா தங்கத்துக்கு. அது என்ன கலர் நீங்கள் சொல்லுங்க? ஆரஞ்சு கலர். வெரி குட். இது என்ன கலர்? ரெட் கலர். வெரி குட். இது என்ன கலர்? கிரீன். இது என்ன கலர்? வெரி குட் அக்ஷரா. கிளாப். வேற என்ன கலர் வேணும் பாப்பாக்கு? அங்கே பாரு யூனிகார்ன் பலூன்லாம் போட்டிருக்கோம் பாருங்க. அங்கே பாரு யூனிகார்ன். ஜீவிதா ஆனியன் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண? ஆனியனுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா போட்டு வதக்கி ஓகே. மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா ஓகே சூப்பர். போட்டு நல்லா கலக்கி அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. ஓகே. ஒரு இதுக்கு வந்து 3 தண்ணி. ஓகே சூப்பர். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு வேணா கொஞ்சமாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். தக்காளி வதங்கும் போதே போடுறோம்ல, அது போட்டே ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். காய் வெந்ததுக்கு அப்புறமா போட்டதுனால தண்ணி எக்ஸ்ட்ரா தேவையில்ல. ஓகே சூப்பர்டா. அப்படியே இது பண்ணுறப்ப ஒரே பிரியாணி வாசனை மாதிரி வருது. செம்மையாக இருக்குது. செம்மடா. பண்ணிகிட்டே வரேன். நம்மளோட ரவா கிச்சடி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. சொப்னா கொட்டி இது பண்ணிகிட்டு இருக்கா. ஜீவிதா கிண்டிகிட்டு இருக்கா. ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பஜ்ஜி போட்டுட்டு இருக்கேன். இல்ல போய் உண்மையாலுமே நான் வந்து இப்ப பஜ்ஜி போட்டுட்டு இருக்கேங்க. சாம்பார் வந்து பண்ணியாச்சு. சாம்பார் வந்து நான் பண்ணேன். மீதி எல்லாரும் சேர்ந்து பண்ணி நான் தான் பண்ணேன். இல்லடா சாம்பாரும் பஜ்ஜியும் நான் பண்ணேன். மீதி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒன்றா சேர்த்து செஞ்சாச்சு. நான் எதுவும் சமைக்கல நீங்க சொல்லக்கூடாது இல்ல. நல்லா புசு புசுன்னு பூரி மாதிரி வருதே உங்க பஜ்ஜி. ஆமாப்பா. வாழைக்காய் பஜ்ஜி. வாங்க சாப்பிடலாம். நைஸ். அப்படியே சைட் பை சைடு அப்படியே போய்கிட்டே இருக்குங்க. ஹாப்பி பர்த்டே வந்து ஒட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம போன தடவை ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணோம் இல்லையா, அந்த இது தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு செட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பலூன்ஸும் தனியாக ஆர்டர் பண்ணோம். யூனிகார்னோட வந்தது வந்து பத்தலை. செப்பரேட் பலூன் ஆர்டர் பண்ணதுனால அது கொஞ்சம் ஓகேவா இருக்குது. பத்துது நம்மளுக்கு. ஓகேவாடா? கரெக்டாக இருக்கா? ஃபைனலாக நம்ம டெக்கரேஷன் வந்து இப்படி தாங்க இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்து சீலிங் அனிமல்ஸாக மாற்றிட்டோம். மேலே எல்லாம் தொங்குது பாருங்கள். இது நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஆர்டர் பண்ணது தான். லயனு, ஹார்ஸு, கிராபு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் மேலே சீலிங்கில் வந்து தொங்குற மாதிரி டபுள் சைட் டேப்பை போட்டு ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து அந்த யூனிகார்ன் தீம் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அந்த இது வந்துட்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பலூன்ஸும் ஃபுல்லாக சுற்றி டெக்கரேட் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே ஸ்லிங் வந்து கட்டியாச்சு. இதெல்லாம் பண்ண உடனே நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு லுக்கு கொடுத்துருச்சுங்க. செம்மையாக இருந்தது. மாதிரி தெரியல நல்லா. யூனிகார்ன் அச்சு அங்கே பாரு. லாஸ்ட்டாக நம்ம யூனிகார்ன் வந்துடுச்சு பார்த்தியா? யூனிகார்னு, ஸ்டாரு, கலர் பலூன்ஸ் எல்லாமே வந்துச்சுடா. ஹாப்பி பர்த்டே ரெடி ஆயிடுச்சு அச்சுக்கு. நீ என்ன பண்ணுற நண்டு? எது மேலே ஏறி நின்றுட்டுருக்க? நான் மேலே சீலிங்கில் ஹேங் பண்ண எடுத்து கொடுத்தா. இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வந்துட்டு எல்லோ தீமுங்க. எல்லோ கலர் ட்ரெஸ் வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், அச்சு, விசாகன் அவர் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையை செய்வோம். சமையல் ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வர்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு குண்டுமல்லி பூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அச்சு பாப்பாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காண்டி அட்சதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம என்ன தான் ஃபாரினில் இருந்தாலும் நம்மளோட ட்ரெடிஷன் கலாச்சாரம் எதையும் வந்துட்டு நம்ம வந்து மறக்கிறதே கிடையாது. எல்லாமே நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும்.
பர்த்டே பார்ட்டியில் ஸ்வீட் இல்லாமல் எப்படி, அதுவும் நம்மளோட சிக்னேச்சர் டிஷ் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குலாப் ஜாமுன் வந்து செஞ்சுருந்தேன். முன்னாடி நாளே செஞ்சுருந்தேங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து நான் செய்கிற குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். அதனால் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதில் ஜீரா இருக்கிறதுனால குட்டீஸ் எல்லாம் சிந்திடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கப்பில் போட்டு வச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒருத்தவங்களாம் வர ஆரம்பித்தாங்க. எல்லோரும் என் கூட கிச்சனில் ஒர்க்கும் பண்ணிகிட்டே உடனே போயிட்டு ரெடி ஆகிட்டு, ஏதோ நாங்கள் வந்து ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குட்டீஸும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அச்சு, யார் கூட விளையாண்டுட்டு இருக்கீங்க? லித்து கூட. அங்கே பெட்டில் யார் உட்காந்துருக்காங்க? தமிழ் மாமா அப்பா. அப்பாவா? ஹாய்மா. இது நம்ம ஃப்ரெண்டு சிந்துவோட அம்மா. அவங்க ஹரிஷை பார்த்துருக்க மாட்டாங்களா? நீ தான் வந்ததே இல்லை வீடியோக்கு. ஹரிஷ் ரொம்ப சாதுவான பிள்ளைன்னு நினச்சிடாதீங்க, ஜாலியாக பேசுவான். அச்சு குட்டி, உங்க லித்து குட்டி. அச்சு பாப்பாக்கு டெக்கரேஷன்லாம் பிடிச்சிருந்துதாடா? யூனிகார்ன் பிடிச்சிது, அப்புறம் பலூன் பிடிச்சிது. யூனிகார்ன் பிடிச்சிருந்தது, பலூன் பிடிச்சிருந்ததா? ஹாய் சொல்லுங்க. ஆரா ஹாய். ஹாய். நம்ம சுகன்யா, சொப்னா, அப்புறம் தம்பி எல்லோரும் வந்திருக்காங்க, அண்ணா எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லோரும் ஹாய் சொல்லிடுங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. இவங்க வந்து சுகன்யா வீட்டில், இவங்க வந்து ஜீவிதா அவங்க வீட்டில், அவங்க மீனா வீட்டில். அதையும் சொல்லிடணும்ல, அப்புறம் பேச்சுலர் நினச்சிட போகிறாங்க. இவங்க 2 பேரும் சொப்பு ஜாமா வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியா? பாடுறா, குட்டீஸ் வேணா இங்க அப்படின்னு வரலா. என்னம்மா சமைக்கிறீங்க? இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு மைத்ரி. நிஜமாலுமே மறக்கவே முடியாது மைத்ரியோட ஒரு இன்சிடெண்ட். என்ன அப்படின்னா, நான் வந்து டெலிவரிக்கு போகிறப்போ எனக்கு வந்து விசாகனை பார்த்துக்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. ஏன்னா அலோடு இல்லை கோவிட் டைமில். அப்போ வந்து மைத்ரி தான், நீ கவலைப்படாத ரஞ்சினி, விசாகனும் என் பையன் மாதிரி தான், நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு அவங்க வீட்டு வாசப்படி விட்டு வர்றப்போ எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் விசாகனை வந்து அந்த 3 நாளும் வந்து மைத்ரி தான் டேக் கேர் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ. சாரி, தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்கு வந்துட்டு தமிழ் தெரியாது, நார்த் இந்தியன் அவங்க. பட் வந்துட்டு விசாகன் குட்டியை 3 நாளும் அவளை குளிப்பாட்டுறது, சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மைத்ரி தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ டியர். நான் முன்னாடி வீடியோவிலே சொல்லணும்னு இருந்தேன், பட் வந்துட்டு நம்மளுக்கு டைம் செட் ஆகலை. இந்த தடவை தான் நம்ம மைத்ரி கிட்ட சொல்லியாச்சு. பிகாஸ் இட் ஆல்மோஸ்ட் 3 years gone. வெரி ஃபாஸ்ட் இட்ஸ் கோயிங். இவங்க நம்மளோட ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா. உள்ளார விளையாண்டுட்டு இருந்தாங்களே தீயா கிச்சன் செட்ல, அது இவங்க கிச்சன் செட்ல தான் போட்டு இன்னும் நல்லா விளையாட வச்சுட்டு இருக்காங்க. அச்சோட நிறைய காஸ்டியூம் டிசைனர் வந்து ஐஸ்வர்யா பண்ணியிருக்காங்க. இது மாதிரி போடுங்கப்பா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ்வர்யா வந்து நிறைய ட்ரெஸ் செலெக்ஷன்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. ஹாய் சொல்லிடு. ஹாய் அண்ணா, வாங்க எல்லாரும் கேக் கட் பண்ணலாம். கேக் இஸ் ரெடி. பாருங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீ கஷ்டப்பட்டதை நான் பார்க்கல. உனக்கு தான் கை இருக்குல்ல, நீ எடுத்து சாப்பிடு. அப்படியே சாப்பிடுவோம், வாங்கி சாப்பிடுவோம். நான் கொடுத்த நீ போதும். அப்பா கொடு.
ஒரு ஃபோட்டோ மட்டும்டா. சரி இருங்க, ஆள் கொஞ்சம் கொஞ்சமா. இதுதான்டா ஹாப்பி பர்த்டே எழுதிருக்காங்க. எல்லாருமே ஷேரிங் இல்லை, இருடா ஷேர் பண்ணி தரேன். எடுத்துப்போம். இந்த தம்பி இருடா வரேன். அது தொட்டாலே போட்டுட்டு வருது. அது பிடிக்கல. ஹாப்பி பர்த்டே பாடுறா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மீ அப்படி மாடிக்கோமா. Nobody is like me. டாடி போன்ல வை டாடி அந்த பாட்டு. வாழ வேண்டும் வணங்கி வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும், பண்பு வேண்டும் அறிவு வேண்டும், உயர வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், தமிழல்லி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறேன், வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூப்பா, எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அச்சு பாப்பாவோட பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மா வந்திருந்தாங்க. எப்பயுமே ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி விசேஷம்லாம் நடக்கிறப்போ ஊரில் யாரும் பெரியவங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அம்மா வந்தது, அந்த ஒரு குறை வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். விசாகன் குட்டி, அச்சு பாப்பா பர்த்டே எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தவ வந்திருந்தா. சூப்பராக இருந்துச்சு. கேக்லாம் செம்மையாக இருந்துச்சு. சாக்லேட்லாம் இருந்துச்சு ரொம்ப. சாப்பிட்டீங்களா? பிடிச்சிருந்ததா? நான் சாப்பிட்டேன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெக்கரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு? டெக்கரேஷன் செம்மையாக இருந்துச்சு. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஊருக்கு போனதுனால வர முடியலைங்க, அதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த தடவை அச்சுக்குட்டியோட செட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி செம்மையாக ஹாப்பியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து இன்வைட் பண்ண முடியல, ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஷெரட்டான் ஹோட்டல் போயிருந்தோம். அதனால் இந்த தடவை வந்து வீட்டில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ண ரொம்ப இஷ்டம். எல்லாரையும் கூப்பிடணும்னு சொல்லிகிட்டு இருந்தா. அச்சுக்குட்டியும் ஆராக்குட்டியும் ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க நம்ம ஃப்ரெண்டு சௌமியோட குட்டி பையன் ஆத்விக்கு. அச்சு பாப்பா வந்து ஆப்பிக்குன்னு கூப்பிடுவா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆத்விக்கை. தமிழ் தம்பி. இந்த தடவை மீனாவை தாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவளும் வந்திருந்தா இன்னும் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பா. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக மீனா வந்துட்டு வந்துடுவா. அடுத்த வருஷம் அச்சு பர்த்டேக்கு வந்துட்டு நம்ம ஃபன் பண்ணலாம். மீனாவும் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பா. நம்ம சுகன்யா அண்ட் ஃபேமிலி. ரேஷ்வந்தை வந்து அச்சு எப்படி கூப்பிடுவான்னா வேஃபந்த்னு கூப்பிடுவா. தன்னே கூப்பிட மாட்டா சுகன்யான்னு தான் கூப்பிடுவா. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸு. இவங்க நம்ம ஜீவிதா அண்ட் ஃபேமிலி. எல்லோரும் நம்ம வீடியோஸில் வ்ளாக் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி சும்மா நானும் ஜீவிதாவும் ஒரு கிளிப் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். என்ன நடந்தாலும் சரி, கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்ற மாதிரி என் பாப்பா வந்துட்டு கேக் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. போச பாருங்க. வந்து இதுதாங்க பஜ்ஜி, அதுக்கு அடுத்து சட்னி, இட்லி, மல்லிகைப்பூ இட்லி, அதுக்கடுத்து சாம்பார். இப்போதான் மல்லிகைப்பூன்னு என் வீட்டுக்கு மறைச்சு பார்க்குறாரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாம்பார், ரவா கிச்சடி, பரோட்டா, கிரேவி இருக்குது. இது முடிச்சுட்டு அடுத்த ரவுண்ட் வந்து அதை சாப்பிடுவேன். என்ன கிரேவி மேடம் சாப்பிட்டுட்டு இருக்கோம்? நண்டு சீட்டு அங்கே பாருங்க. அப்படியே ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ரிட்டன் கிஃப்ட்டும் அப்படியே கொடுத்தாச்சுங்க. நாங்கள் வந்து ஒரு ஏஜ் வைஸ் வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் தான் ஒன்று ஒன்றா பார்த்து எல்லாம் வாங்கி இது பண்ணுது. கேமரா, ஸ்டோன் பேப்பர் சீசரா? ராக் பேப்பர் சீசர். ஓகே, என்ஜாய். சூப்பர். லித்து, உன்னோட ரிட்டன் கிஃப்ட் காமி எனக்கு. லித்துக்கு டெடி பியர், கேமரா, அப்புறம் என்னடா ஃப்ளைட்டு. பாய் லித்து. எங்கள் வீடியோக்கு பாய் சொல்லுங்க. பாய் பாய். ரேஷ்வந்த் டாட்டா, காலைல பார்க்கலாம் நம்ம. ஓகேடா. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.